ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கேரளாவில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குதுங்க. கேரளாவில் ஒரு பொண்ணு பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த பஸ்ஸில் தீபக்ன்ற ஒருத்தர் பஸ்ஸில் வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போ ஏதோ அவர் அந்த பொண்ணுகிட்ட ஏதோ மிஸ்பிஹேவியர் பண்ணாதா அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ இதை அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஃபோனை வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காங்க சோசியல் மீடியாவில். ஸோ அது என்ன ஆயிருக்குன்னா, சோசியல் மீடியாவில் நிறைய வைரல் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அந்த வீடியோ மட்டும் 2 மில்லியன் வியூஸ் பக்கம் போயிருக்குது. ஸோ இந்த வீடியோவை தீபக்ன்றவர் பார்க்குறாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, தற்கொலை பண்ணிக்கிறாரு அடுத்த நாள். ஒரு வீடியோனால இப்போ ஒரு உயிர் போயிருக்குதுங்க. வீடியோவில் நானும் பார்த்தேங்க. அந்த பஸ்ஸில் அவ்வளோ இடம் இருந்துச்சு. அவங்க வேணும்னா அந்த சைடு போய் கூட நிற்கலாம். அவங்க தப்பா ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி அந்த சைடு போய் நிற்கலாம். ஆனால் அவங்க அதை செய்யலை. அவங்க வேணும்னா அந்த சைடு இந்த பொண்ணு தான் அங்கே போகுது, இங்கே போகுது, இப்படி வருது, அப்படி வருது, எல்லாம் பண்ணுது. அவர் ஒரு இடத்துல நின்னபடி அப்படியே அதே இடத்துல தான் நின்று இருந்தாரு. என்னன்னா, என்னுடைய அனுபவத்தை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது இப்போ கூட நான் பொங்கல் லீவுக்கு பொங்கலுக்கு போயிட்டு நான் ஊர்ல இருந்து விருதாச்சலம் டு சேலம் வந்தேன். வர வழியில் கூட பார்த்தேங்க. நேற்று கூட அந்த சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, அங்கே அத்தை ஒரு பஸ் இருக்குது. பஸ்ஸில் ஒரு அண்ணன் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 பொண்ணுங்க வந்தாங்க. ஏறி வந்தாங்களா, பின்னாடி இருந்தால் ஏறி வந்து நின்னாங்க. கண்டக்டர் அங்கே இருந்துட்டு கத்துறாரு. முன்னாடி போங்கம்மா, முன்னாடி போங்கம்மா, முன்னாடி போங்கம்மா கத்துறாரு. காதுலேயே வாங்க மாட்டேன்றாங்க. அந்த பொண்ணுங்க எப்படி போய் நிற்கிறாங்கன்னா, அந்த அண்ணன் அங்கே உட்காந்துட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு வந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இப்படி கம்பியை பிடிச்சிட்டு இப்படி அவரை ஒட்டினா மாதிரி, அதாவது அந்த பொண்ணுங்களோட லெக் அவரோட ஷோல்டர் மேலே இப்படி ஒட்டிட்டே இருக்கு. அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. நின்றுட்டு அந்த பொண்ணு ஃபோன் நோண்டிட்டு ஏதோ சாட்டிங் பண்ணிட்டு நின்று இருக்குதுங்க. கண்டக்டர் பின்னாடி இருந்துட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. உள்ள போங்கம்மா போக மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இதை வேறு யாராவது பார்த்தாங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அதை வீடியோ எடுத்து போடுவாங்க. வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா உடனே இந்த பையன் தான் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அந்த பொண்ணை இது தப்பாக டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த பொண்ணை கூட வீடியோ எடுத்து போட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட் இல்லைங்க. நான் என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு என்னமோ இப்போலாம் வர கேர்ள்ஸுங்க தான் ரொம்ப, நானும் நிறைய டைம் அதை பார்த்துருக்கிறேன். உள்ளே ஏறினாங்கன்னா கேர்ள்ஸு முன்னாடி கேர்ள்ஸ் தான் உட்காருவாங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு டிரைவர் சீட்டுக்கு இந்த சைடு, பின்னாடி எல்லாமே கேர்ள்ஸ் தான் உட்காருவாங்க. நிற்கிறது கேர்ள்ஸ் தான் அந்த சைடு நிற்பாங்க. பசங்க தான் பின்னாடி நடு சீட்டு லாஸ்ட் சீட்டில் பசங்க தான் உட்காந்துருப்பாங்க. பின்னாடி வெளியே ஏற பசங்களும் அங்கே தான் நின்றுருப்பாங்க. கேர்ள்ஸுக்கு முன்னாடி இடம் விட்டுறது இல்லை. வந்தாங்க ஏறினாங்கன்னா முன்னாடி போய் நிற்கணும். முன்னாடி கேர்ள்ஸுங்க அவ்வளோ பேர் இருக்காங்களா, அவங்க நடுவில் நின்னா என்ன பிரச்சனை வரப்போகுது? எதுக்கு பொண்ணுங்க இந்த சைடு பின்னாடி பசங்க இருக்கிற சைடு வந்து நிற்கணும்? அதுவும் அங்கே ஒரு ஆம்பளை உட்காந்துருக்காங்கன்னு தெரியுது. கொஞ்சம் இப்படி தள்ளி போகணும்னு தெரியாதா ஒரு பொண்ணுக்கு? போய் ஒட்டிக்கிட்டே நிற்க வேண்டியது. அப்புறம் ஏதாவது தப்புனா பசங்க மேலே சொல்ல வேண்டியது. இதெல்லாம் என்ன நியாயங்க? ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க தான் நிறைய இதனால் பாதிக்கப்படுறாங்க. தப்பே செய்யலைனாலும் பசங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு தாக்கப்படுறது பசங்களாக தான் இருக்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கேர்ள்ஸுக்கு ஒரு ஆம்பளை பக்கத்தில் வராங்கன்னா கொஞ்சம் அப்படி தள்ளி போய் நிற்கணும். ஒரு பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்களா, இப்படி நடுவில் நிற்கிறீங்களா, அந்த சைடு முன்னாடி நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி தள்ளி போய் நிற்கலாம், வாய்ப்பு இருக்குது. நான் இப்படியே தான் நிற்பேன், இவங்களை ஒட்டின மாதிரியே தான் நிற்பேன், ஆனால் டச் பண்ணக்கூடாது, என் மேலே படக்கூடாது அப்படின்னா அது யார் மேலே தப்பாகும்? எனக்கு புரியலை, நீங்களே சொல்லுங்கள். இதை ஏன் நான் பேசுகிறேன்னா, இப்போல்லாம் பாய்ஸுக்கு அதிகமாக குரல் கொடுக்க யாருமே இல்லைங்க. நான் கொடுப்பேன். ஏன்னா காலம் மாறி போச்சு. இப்போல்லாம் கேர்ள்ஸுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் இருக்குது, பசங்களுக்கு அதிகமாக சப்போர்ட்டே இல்லை. அதனால் எந்த ஒரு விஷயம்னாலும் பாய்ஸுக்கு சப்போர்ட்டாக நான் எப்போவுமே பேசுவேன். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க. நினச்சி பாருங்க, ஒரு வார்த்தை நம்மளை தப்பாக சொல்லிட்டாங்கன்றதுக்காக உயிரை விட்டவர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக யாராவது